வணக்கம். சினி மினி இந்த நிகழ்ச்சியில் புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் சம்மந்தமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்து திரைக்கு வந்து மக்களுடைய வரவேற்பை பெற்ற ஒரு திரைப்படம் பார்வையின் மறுபக்கம். இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கீங்க, பார்வையின் மறுபக்கம்னு ஒரு படம் விஜயகாந்த் நடித்து எப்போ வந்துச்சு இந்த படம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறீங்களா? இந்த படம் வந்து 1982ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. 1982 இந்த படம் வந்து திரைக்கு வந்து மக்களுடைய வரவேற்பை இந்த படம் பெற்றது அப்படின்னு இந்த படத்தினுடைய இயக்குனர் KM பாலகிருஷ்ணன் அப்படின்னு. அந்த KM பாலகிருஷ்ணன்றவர்னா அதுக்கு முன்னாடி 6 புஷ்பங்கள் அப்படின்னு ஒரு படம் வந்து பேசப்பட்ட ஒரு படம். அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த KM பாலகிருஷ்ணன் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர். இதில் என்ன குறிப்பிடத்தகுந்த விஷயம்னா, இந்த KM பாலகிருஷ்ணன் இருக்கார்ல, அவர் சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்துட்டார். எனக்கு நல்ல பழக்கமானவர். நான் அவர் அண்ணன்னு கூப்பிடுவேன். அவர் சுரா சார்னு என்ன மதிப்பு மரியாதையோடு கூப்பிடுவார். அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், இது ஒரு தகவல் அப்படி வச்சுக்கோங்க. அந்த KM பாலகிருஷ்ணன் யாருன்னா, நடிகர் குமரிமுத்து இருந்தார்ல, குமரிமுத்துனுடைய அண்ணன். இவருடைய தம்பி தான் குமரிமுத்து அப்படி வச்சுக்கோங்க. அப்போ KM பாலகிருஷ்ணன் வந்து அந்த காலகட்டத்தில் அவர் இயக்குனராக இருந்த காலகட்டத்தில் அவரை எல்லாருக்குமே தெரியும். பட உலகில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே KM பாலகிருஷ்ணன் அப்படின்ற அந்த இயக்குனரை தெரியும். அவர் இயக்கத்தில் வெளியான திரைப்படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ விஜயகாந்த் வந்து இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு இருக்கல. இப்போ சட்டம் ஒரு திரைப்படம் 100 நாட்கள் ஓடி, அதுபோல் தான் விஜயகாந்த் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்கமிங் ஆக்டர் அப்படின்ற முறையில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு முன்னணி நாயகன் அப்படின்ற பேட்டர்னில் விஜயகாந்த் இருந்தார். அந்த டைமில் எப்படின்னா, விஜயகாந்த் கூட ஜோடியாக நடிப்பது அப்படின்னு இருக்கு இல்லையா, முன்னணி கதாநாயகிகள் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயமா இல்லை. ஏன்னா ஆரம்ப காலத்தில் உங்களுக்கே நல்லா தெரியும், தூரத்து இடிமுழக்கம் படத்தில் நடிச்சது பூர்ணிமா தேவி அப்படின்னு ஒரு பொண்ணு, அதான் கதாநாயகி. சட்டம் ஒரு இருட்டறை படத்துலையும் அந்த பொண்ணு தான் கதாநாயகி. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இப்போ கோழி கூது விஜி, இளமை காலங்கள் நடித்த சசிகலா, மாதுரி, இந்த பேட்டர்ன் நடிகைகள் தான் விஜயகாந்த் கூட ஜோடியாக நடிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் இருக்கும். பெரிய முன்னணி கதாநாயகிகள் ஆரம்ப காலத்தில் விஜயகாந்துடன் ஜோடியாக நடிக்கவில்லை அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த படத்தினுடைய கதாநாயகி, பார்வையின் மறுபக்கம் இருக்குல்ல, அந்த படத்தினுடைய கதாநாயகி ஸ்ரீபிரியா. அதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். அது ஸ்ரீபிரியா ஒரு வகையில் நம்ம பார்த்தா பாராட்டத்தான் செய்யணும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். என்னென்னா, பார்வையின் மறுபக்கம் பண்ணும்போது ஸ்ரீபிரியா வந்து ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட். விஜயகாந்த் இப்போ வந்து 1979 வந்து இனிக்கும் இளமை படத்தில் நடிச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஸ்ரீபிரியா வந்து சினிஃபீல்டுக்குள்ளே வந்தாச்சு. முருகன் காட்டிய வழின்னு சொல்லிட்டு ஒரு படம், அவங்களுடைய முதல் படம். அந்த படம் வரும்போதே நான் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ யோசிச்சு பார்த்துக்குங்க, அந்த காலகட்டத்திலே அவங்க சினிமாவில் என்ட்ரி ஆனவங்க. அதுக்கு பிறகு நடிகர் சிவாஜி கணேசன் கூட எத்தனையோ படங்கள், கமலஹாசன் கூட எவ்வளோ படங்கள், ரஜினிகாந்த் கூட எவ்வளோ படங்கள். ஆக்சுவலாக திரிசூலத்திலலாம் சிவாஜி கூட ஜோடி அவங்க தானே. அது பிறகு கமலஹாசன் கூட வந்து அப்படியே கமல் ரஜினி கூட வந்து இளமை ஊஞ்சலாடுகிறது, அவள் அப்படித்தான், இந்த படத்தெல்லாம் நம்ம மறக்க முடியுமா? அதனால் ஆரம்ப காலத்தில் ரஜினிகாந்த் கூடயும் கமலஹாசன் கூடயும் ஏகப்பட்ட படங்கள் நடித்தவங்க ஸ்ரீபிரியா. நம்பர் 1 ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி சொன்னால் ஸ்ரீபிரியா வந்து A கிரேட் ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஸ்ரீபிரியா, ரஜினி, கமல், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அப்படிப்பட்ட லெவலில் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீபிரியா வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகராக இருந்த விஜயகாந்துக்கு ஜோடியாக வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க சம்மதிச்சது பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி விஜயகாந்துக்கு அந்த ரேஞ்ச், ரஜினி கமல் கூட நடிக்கக்கூடிய நடிகைகள் விஜயகாந்த் கூட ஜோடியாக நடிச்சுன்ற இது வந்து அப்போ நடக்கலை. அந்த பார்வையின் ஒரு பக்கம் வர்ற காலகட்டத்தில் பின்னாடி நடந்திருக்கலாம். விஜயகாந்த் ஒரு லெவலுக்கு மேலே வளர்ந்து வந்த பிறகு, ஊமை விழிகள், உழவன் மகன் இப்படிலாம் வந்த பிறகு பின்னாடி நடந்திருக்கலாம். ஆரம்ப காலத்தில் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஸ்ரீபிரியா வந்து அந்த படத்தில் நடித்து பத்திரிகையில் வந்து விஜயகாந்த் கதாநாயகி ஸ்ரீபிரியான்னு சொல்லி பேப்பரில் வரும்போது நானும் ஆச்சரியப்பட்டேன். உண்மையாகவே நான் மட்டும் இல்லை, பட உலகத்தை சேர்ந்த எல்லாருமே ஆச்சரியப்பட்டார்கள். ஸ்ரீபிரியாவை வந்து எப்படிங்க சம்மதிச்சாங்க, ஸ்ரீபிரியா வந்து இப்படி விஜயகாந்த் கூடலாம் ஜோடி நடிக்கிறது எப்படி ஒத்துக்கிட்டாங்க, உண்மையாகவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின் மாதிரி இண்டஸ்ட்ரியில் அது பேசப்படும் விஷயமாக இருந்தது அப்படின்னு. அது பிறகு அந்த படம் வந்து ஒரு ஹிப்னாட்டிசத்தை பேஸ் பண்ண கதை. ஹிப்னாட்டிசத்தை பேஸ் பண்ணி கொஞ்சம் சயின்டிஃபிக்கான மூவி. அது வந்து ஒரு அறிவியல் ரீதியான பின்னணியை கொண்ட ஒரு திரைப்படம். அதில் விஜயகாந்த் வந்து ஒரு ஹிப்னாட்டிஸ்ட்டாக வருவார். அப்படி இது யோசிச்சு பார்த்தா ஒரு புதுமையான ஒரு கதைக்கருவை, புதுமையான கதாபாத்திரத்தை ஒரு ஹிப்னடைஸ் பண்ணக்கூடிய ஒரு இளைஞர் அப்படின்ற பேட்டர்னில் ஒரு மேட்டரை வச்சு ஒரு சினிமா படத்தை உருவாக்கியிருக்காங்கன்றது எவ்வளோ ஒரு விஷயம். 1982 அந்த 1982 விஜயகாந்த் வந்து ஹீ வில் கம் அஸ் எ ஹிப்னாட்டிஸ்ட் அப்படின்னு. நான் அந்த படத்தை பார்க்கும்போதே, நான் இவ்வளோ ப்ரிவியூவில் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன கிட்டத்தட்ட அந்த படமே ஏதோ 10ஓட 1 சாதாரண படமாக இருக்கும்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தோம்னா இந்த கதைக்கருவே ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்டர் எடுத்திருக்காங்களே, ஒரு ஹிப்னாட்டிசத்தை பேஸ் பண்ணி ஒரு கதை எடுத்திருக்காங்க, வித்தியாசமாக இருக்குது, விஜயகாந்த் கேரக்டரே மாறுபட்ட ஒரு கதாபாத்திரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சேன். அந்த படம் வந்து மக்களுடைய வரவேற்பை பெற்றதற்கு காரணம் அது ஒரு மாறுபட்ட கதைக்கருவை கொண்ட திரைப்படமாக இருந்தது அப்படின்றதான் உண்மை.
அதனால் வந்து அப்படியே காலங்கள் கடந்து ஓடி போச்சு. விஜயகாந்த் வந்து நம்மகிட்ட விடைபெற்று போய்விட்டார். இந்த போன பிறகு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயகாந்தினுடைய கலை உலக பயணத்தில் அப்கமிங் ஸ்டேஜில் அவர் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு இணையாக நடிப்பதற்கு சிவாஜி, ரஜினி, கமலுடன் ஜோடியாக நடித்த ஸ்ரீபிரியா ஒத்துக்கொண்டார், நடிக்க சம்மதித்தார். அப்படின்றதே பட உலகில் அந்த திரைப்படம் உருவான காலகட்டத்தில் பேசப்படும் ஒரு செய்தியாக, தகவலாக இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா? அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் அந்த தகவலை கூறுகிறேன்.